மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை வாழ். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை. என்னையா அது 4.5 வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம. என்ன என் நாட்டுக்கா விடுதலை வந்து விட்டது? சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம். வாங்க பிள்ளைகள், வாங்க வாங்க. அப்பாடா, ஐந்து ஆண்டுகள் கொண்டு பறவையாக இருந்தேன். சுதந்திரத்தின் பெருமை மனிதர்களை விட பறவைகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவாள். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நான் தான் வர வேண்டாம்னு வீட்டுல இருக்க சொன்னேன். வண்டி கொண்டாந்துருக்கேன், வாங்க போகலாம். இந்த நன்றி கட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவாள், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அவசரம் பாரு, முகத்தை பாரு. முதல்ல இருக்க வந்துட்டாயில. பாப்பா கோபிக்காதீர் ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். சிவமா? எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா இது? வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவம் என்ன இது? வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிணமாக்கி விட்டது மாட்டான் கொடுமை. உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் பிள்ளைவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம். என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்டவுடனேயே தொத்திக் கொள்ளும் தொழுநோய். சிவம் சிவம் மாசு மருவத்தை உங்களை பற்றி வாட்டும் இந்த தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும். என்னையும் மீனாட்சி சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், அண்ணாச்சி வந்துட்டாங்க. இங்க பாருப்பா. சுந்தரம் சுந்தரம், இங்க பாருப்பா, அண்ணாச்சி வந்திருக்கிறேன். மிஸ்டர் வின்ஸ், யாரை ஏமாற்றுகிறாய்? நான் தலைவனின் தம்பியடா, இந்நாட்டு தலைவனின் தம்பி. என்னை ஏமாற்றாது. ராஜா, சுந்தரம், என்ன தெரியல, நான் தாண்டா சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் சிறையில் அல்லவா இருக்கிறார்? இங்க எப்படி வந்தான்?
ஏன் வந்தார்? நான் விடுதலை ஆயிட்டேன். வெள்ளைக்காரனை அழிக்க வேண்டும், அமிழ்ந்த கப்பலை எடுக்க வேண்டும், சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும். அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். 40 வருடம். கரை மீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் அறிவையே தகர்த்து விட்டது. குமரேயா, கண்ணம்மாவா? வா தாயே வா. நீ யாரது உன்மகனா? வாடா குட்டி பயலே. மாடசாமி அப்படியே உரித்து வைத்திருக்கிறாரே பயல். பலே பாண்டியா பலே. ஆமாம், மாடசாமி வரவே இல்லையா? இல்லைங்க ஐயா, அன்னைக்கு போனவர் தான். குழந்தை முகத்தை கூட பார்க்க வரல. அழாதே தாயே, மாடசாமி வீரன். அவனுடைய கடமை என்னவென்று அவனுக்கு தெரியும். நிச்சயம் வருவான். நெல்லிய காலம் பிறகுது, நெல்லிய காலம் பிறகுது, நெல்லிய காலம் பிறகுது. இந்த வீட்டு வாழ்வு சந்தோஷமாக போகுது, சந்தோஷமாக போகுது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு தசை பிறக்குது, தசை பிறகு. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு சும்மா சத்தம் போடாது. இந்த கண்ணம்மா. யோ, என்னது? கண்ணம்மா, கண்ணம்மா. இத பாருங்க, நம்ம குழந்தை. ராஜா, ஐயா எங்க? அங்கத்தான். ஐயா, 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 ஐயோ, சாமி, மாடசாமி, ஐயோ, மாடசாமி. இலை, இலை. ஐயா, தம்பி, பாத்தீங்களா ஐயா? குழந்தை பிறந்தப்ப கூட வரல. ஐயா வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தோ பாஞ்சி வந்துடுச்சு தம்பி. தியாகத்தின் இலக்கணம் நீ. தாய் நாட்டுக்காக பெற்ற அன்னையே பறிகொடுத்து விட்டாயே. இதெல்லாம் என்னங்க ஐயா? நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா சிறைவாசம் உங்க உருவத்தையே மாத்திடுச்சு ஐயா. என் ஜென்ம பகைவனாயிருந்தாலும் சரி, சிறையின் வேதனையை அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பா, நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கையில் அகப்பட்டு விடாதே. கண்ணம்மா என் மகள். அவள் கண் கலங்குவதை என்னால் பார்த்து சகிக்க முடியாது. அவளையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு நீ பாண்டிச்சேரிக்கே போய்விடு. சுதந்திரம் ஒருவரை அங்கேயே இரு. ஐயா, மறுபடியும் உங்களை நான் பார்க்க முடியுமா ஐயா? மறுபடியும் என்ன? இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் ஒன்றாகவே பிறப்போம். மாடசாமி, உன் போன்ற சுதந்திர வீரர்களை இந்த சரித்திர ஆசிரியர்கள் மறந்துவிட்டாலும் சத்தியம் மறக்காது. போடா. போ. ஐயோ, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க ஐயா. யாரு? மாடசாமியா? அம்மா, போயிட்டு வர்றோம்மா. ஐயா, போலீசார் கண்ணில் படுமுன் போய்விடு. ஏ ஆண்டவா, துரோகிகளின் பாவக்கண்களுக்கு படாமல் அந்த இளம் தம்பதிகளை காப்பாற்று. நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பங்கய்யா மாறும்? நீங்க உயிரை கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனியை 4 காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே.